என்னங்க திவ்யாவை போட்டு இந்த அடி அடிக்குது பாரு. அடுத்து பார்த்தீங்களா? பயமா ஓ மேலையா போடே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்களா? பிக் பாஸில் நடந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா போட்டு நான்லாம் எப்படி வந்தேன், திரும்பி என்னை விஜய் டிவி எப்படி கூப்பிட்டுச்சு, இந்த விஜய் டிவி திரும்ப பாரு அப்படின்னு விஜய் சேதுபதி கூப்பிட்டது எல்லாம் மறந்துட்டியா கண்ணா? பாத்தியா? என்னாலையும் கமருனாலையும் பிக் பாஸ் கொண்டாட்டமே நடக்காமல் போச்சுரா பீடி வாயி. ஏன் நடக்கலை தெரியுமா? ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் வின்னர்ஸ். எங்களுக்கு தான் லைம் லைட் அதிகமாக இருக்குது. அந்த வைத்தறிச்சலில் நீ ட்ராஃபியை போடலாம், நான் தாய்லாந்து போகிறேன்ட்டு நீனும் தாய்லாந்து வரலாம், ஆனால் என்ன மாதிரி உன்னால் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சு. பீடி வாய்க்கு என்ன வைத்தறிச்சல்னு வச்சுங்க. கமரு நம்ம கூட நடிச்சிக்கிட்டு இருந்தான். கமருவெல்லாம் பெரிய புடுங்கியாக நினச்சிக்கிட்டு, நம்ம ஒரு புடுங்கி நினச்சிக்கிட்டு கமருவெல்லாம் உதாசீனப்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். பிக் பாஸ் உள்ளே வந்த பிறகுமே நம்ம ஒரு மாதிரி ஆட்டிடியூட்லாம் காட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்வை மட்டும் அடிக்க முடியல. பார்வை போட்டு நம்மளை அடிச்சிச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் பாரு கமருதீன் ரொம்ப இது மாதிரி அக்ரெசிவாக நடந்துகிட்டு இருக்க டைமில் நம்ம அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வெளியில் போய் கமரு அது கூட சேராதரா, வெளியே பாரு கமரு அது கூடலாம் சேராத, அது அழிஞ்சிருவேன், அது பண்ணிடுவேன்னு சொல்லியும் நம்ம பேச்சை கேட்காம, ஸோ கால்டு டைட்டில் வின்னரோட பேச்சை கேட்காம ஜாலியாக பெட் கிளினிக்கில் போய் பெட்டுக்கெல்லாம் பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஜாலியாக குஜாலாக இருக்காங்க. காரு வாங்குறாங்க, ஊர் சுற்றுறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, எங்கே போனாலும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. காட்டான் படம் நடிக்குது, அடுத்தடுத்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் தான் இருக்கிறோம், நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டம் போட்டால் அங்கே போய் சீனை போடலாம், அதுவும் பண்ண முடியலேங்கிற வைத்தறிச்சலில் பீடிவாயி பண்ணிக்கிட்டு இருக்கு. பீடிவாயை மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைக்காத குறையா அந்த வீடியோ போய் பாருங்கள் மக்களே. பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருவை நமக்கு எதனால் பிடிச்சது, இவ்வளோ ஃபேன்ஸ் எதுக்காக இருக்காங்க, ஏன் டைட்டில் வின்னர் ஆக வேண்டிய பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது. இதே மாதிரி வீடியோ பீடிவாய்க்கு போடுங்க, ஒருத்தன் பார்க்க மாட்டான். ஒன்லி அந்த பிஆர் குரூப் இருக்காங்க பாருங்க, பாரு அக்கௌண்ட் ஹேக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் உட்காந்து பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் உண்மை. அடி சரியான அடி. பயமா எனக்கா அப்படி போட்டு சிங்கம் உரிமிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த 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 வீடியோவிலே இருக்குது பாருங்கள். சிங்கம் உரிமிக்கிட்டு நிற்கிற மாதிரி போட்டிருக்கு. நான் சிங்கம்டி, நீ டம்மி சிங்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடியேன்னு அடிக்குதுங்க. வேறு லெவலுங்க. உண்மையிலே பார்வை தான் சொல்கிறேன்ல, இது பாருக்காக தான் இந்த நாய் போட்டுக்கிட்டு இருக்கு பீடி வாய். அதை கண்டுபிடிச்சிச்சு பாரு, அதான் வச்சு அடிக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.